Hello everyone, welcome back to my channel and thank you for choosing to watch this video. என்னோட லாங் ட்ரிப் வீடியோவில் பார்ட் 2 தான் இது. பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 2nd. நாங்கள் இப்போது பேட்டிகுலோவுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் சுட சுட சோளம் வாங்கி சாப்பிட்டோம். சுட்ட சோளமும் இருக்குது, அவிச்ச கோனும் இருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த கார்ன் ஜூஸியாகவும் இருந்துச்சு. இந்த மரங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நாங்கள் பேட்டிகுலோ வந்துட்டோம். பேட்டிகுலோ வரும்போது எங்களுக்கு லன்ச் டைம் ஆயிடுச்சு. அதனால் டிரெக்ட்லி போய் நாங்கள் நல்ல லன்ச் ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு போனோம். அல்ஹம்துலில்லா, ஃபைனலி நான் அல் அக்ஸா மாஸ்க் வந்து விசிட் பண்ணிட்டேன். இது பேட்டிகுலோவில் இருக்குது. இது பலஸ்தீனில் இருக்கிற ஒரிஜினல் அல் அக்ஸா மாதிரியே இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்க்குக்கு நான் வந்தது வந்து கோடோட விஷ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் என்னோடய வீட்டில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாஸ்க்கை வந்து விசிட் பண்ணணும்னு. பட் அந்த சான்ஸ் எனக்கு தான் கிடைச்சிருக்கு. நான் இப்போது வந்து ஒலு எடுத்துகிட்ருக்கேன். ஒலுங்கிறது தமிழ் வேர்ட், அரபிக்கில் வுதுன்னு சொல்லுவாங்க. வுது எடுத்துகிட்டு நான் இப்போ மேலே போய் தொழுகை பண்ண போகிறேன். எதுக்காகன்னா, நான் இங்கே விசிட் பண்ணதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நான் மேலே போய் தொழுகை பண்ண போகிறேன். உள்ளே போனதுமே ரொம்ப பிரமிப்பாக இருந்த விஷயம் இந்த லைட்ஸ் அண்ட் இந்த தூண்கள் தான். லேடிஸுக்கு வந்து வேறு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸால் தான் லேடிஸ் உள்ளே போக முடியும். அதோட கீழே நீங்கள் பார்த்த அந்த ரெட் கலர் ஏரியாவில் ஜென்ட்ஸ் மட்டும்தான் ப்ரே பண்ண அலவுட். லேடிஸுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் ப்ரே பண்ணணும். வயசான லேடிஸ் விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழேயே வந்து ஒரு சேர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அங்கேருந்தே நீங்கள் ப்ரே பண்ணலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்த ஒரு விஷயம் இந்த லைட் செட்டப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ரூஃபும் வந்து மார்பிள்ஸாலே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு அண்ட் உள்ள குரான் ஆயட்ஸும் இருந்தது. அண்ட் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபன்னான மொமெண்ட்டும் கேப்சர் ஆயிடுச்சு. ஃபன்ன்றதை விட ஒரு க்யூட் மொமெண்ட், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி அவர் வந்து அங்கே விசிட் பண்ண வந்தவங்க யாருடையோ பேபி தான். நான் வந்து ஃபுல் வீடியோ எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த பேபியோட ஃபேஸ் ரிவீல் பண்ண விருப்பம் இல்லாததால் நான் ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். இந்த லைட் செட்டப்போட மேல் வியூ தான் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. இப்போது கீழே இருந்து மேலே பார்த்தா இப்படி தான் இருக்கும் வியூ. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேச்சுரல் லைட்ஸ் பட்டே இந்த மாஸ்க் வந்து உள்ளே இவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டில் எல்லா லைட்ஸையும் போட்டதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். சும்மா ஒரு கட்டிடம் தானேன்னு கட்டாமல் ஒவ்வொரு சுவர்லையும் ஒவ்வொரு விதமான ஆர்ட் ஒர்க் பதிச்சு அவ்வளோ நீட்டாக செய்திருந்தாங்க. இது கூட ஒரு கல்லில் செய்த ஆர்ட் ஒர்க் தான். பாருங்கள் எவ்வளோ மெனக்கெட்டு அந்த செதுக்கி இருக்காங்கன்னு. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஆர்ட் ஒர்க்குக்காகவே இங்கே விசிட் பண்ணி அமைதியாக பார்க்கலாம். மஸ்ட் விசிட் பிளேஸ். மாஸ்க் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கடலுக்கு போயிட்டுருக்கோம். கடலுக்கு போயாச்சு. கடலுக்கு கிட்ட இப்படி ஒரு நீர்த்தேக்கம் இருந்தது. அந்த நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்தில் நிறைய போட்ஸ் போட்டிருந்தாங்க முதல்ல இருக்குன்னு. இவங்க தான் அவங்க சின்ன சின்ன முதல்ல குட்டிகள் இருந்துச்சு. இது ரெக்கார்ட் பண்ணும்போது அரவுண்ட் 2:30 or 3 o'clock இருக்கும். பியூட்டிஃபுல் கலரில் இருந்துச்சு பீச். அண்ட் அந்த கடலோட சத்தம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அப்புறம் பீச்சில் பேர் எழுதி விளையாடிட்டு இருந்தோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சிப்பி இல்லை, அது கோரல்ஸ். இது வந்து பீச்சில் இருக்கிற சின்ன சின்ன நண்டுகளோட முட்டைகள். சும்மா சுற்றி திரிஞ்சதுக்கப்புறம் ஒரு போட் ரைட் போகலான்னு யோசித்தோம். அண்ட் போட்லையும் ஏறி உட்காந்தாச்சு. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து கடலில் போட் ரைடிங் போனதே இல்லை, இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். அன்றைக்கி வந்து கிளைமேட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஹாப்பியாக போயிட்டுருந்தோம். கரையிலேருந்து தூரமாக கடலோட அந்த சத்தம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்க தொடங்கிச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளிப் போடுறேன், அந்த சத்தத்தை கேட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுல்ல? இந்த மாதிரி சவுண்ட் ஒன்று தான் நான் வந்து தூங்கும் போது கேட்பேன். யூடியூப்பில் டீப் சீ சவுண்ட், ரெயின் சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளிப்ஸ் இருக்குது. நான் அதுகளை கேட்டுட்டு தான் தூங்குவேன். நான் ரியலாக அந்த சவுண்டை கேட்பேன்னு நினைக்கல. அண்ட் இட்ஸ் ஸோ மேஜிக். இது ஒரு 40 minutes ரைட். இந்த ரைடுக்கு வந்து 3500 ஸ்ரீலங்கன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க வந்து ஸ்ரீலங்கன் டூரிஸ்ட் பாலிஸ் தான். பீச் அந்த ஓரத்துலேயே வந்து நிறைய டூரிஸ்ட் பாலிஸ் இருப்பாங்க. எமர்ஜென்சிஸுக்காகவும் அப்புறம் இந்த மாதிரி போட் சர்வீசஸுக்காகவும் அவங்க இருப்பாங்க. போட் ரைட் ரொம்ப ஃபன்னாக இருக்கிற மாதிரியே நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து நமக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுப்பாங்க. சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கழட்டவே கூடாது. அதை விட முக்கியமாக நீங்கள் போட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாதான் நாம் சேஃப்டியாக திருப்பி கரைக்கு வர முடியும். அதே மாதிரி எங்களோட டே சூப்பராக எண்ட் ஆகி நானும் கிளம்ப வந்து சேர்ந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.